இது என்னோடய ஃபோனில் உள்ள கேலரி. இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் வீடியோ, விலாக் மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ மாதிரி கிளிப் மாதிரி எடுத்து வைப்பேன். அப்புறம் அப்படியே விட்டுருவேன். குக்கிங்லேயே பாருங்கள், பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெத்திலி மீன் எப்படி நல்லா மொறு மொறுன்னு பொரிக்கிறது, அப்புறம் பாசிப்பயிறு குழம்பு, இப்போ ப்ரான் செமி கிரேவி மாதிரி எப்படி தொக்கு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஏன் நான் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. அதுக்கு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டேன். அவங்களுக்கு நான் எப்படி ரெடி பண்ணுன்றதை அதையே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கலாம். அதுவும் பண்ணல. நான் எப்படி கெட் ரெடி ஆனேன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணல. ப்ளஸ் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு க்ளீனிங் ஒர்க்குன்னு நடந்துச்சு. அதை மாப் போடுற மாதிரி ஒரு vlog தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். பார்த்தா ட்ரைபாட் உடஞ்சி போச்சு. அப்புறம் எங்கள் ஏரியாவில் 2 நாள் மொளைக்கட்டு நடந்துச்சு. சூப்பராக கிளம்பி போயிருந்தோம். அதை ஒரு விலாகாக எடுத்துருக்கலாம். மொளைக்கட்டு அன்றைக்கி நல்லா நிறைய சமைச்சு சாமிக்கெலாம் படைப்போம். அதையும் ஒரு விலாகாக எடுத்துருக்கலாம். அதையும் பண்ணல. அப்புறம் என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துச்சு. குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். நிறைய கிஃப்ட்ஸ் வந்துச்சு பாப்பாவுக்கு. அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கலாம். அதுவும் போடல. அப்புறம் சாப்பாடு என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு அதையும் போடலை. இவ்வளோ கண்டென்ட் கிடச்சும் நம்ம எதுவுமே வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்கோமே, நம்மளாம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா சை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாளையிலேருந்து டெய்லி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சரி பார்ப்போம்.